வணக்கம். கீர்த்துவின் கதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தம் என்பது ஒரு நிழல் போல நம்மை தொடர்கிறது. இன்று உங்கள் மனது பாரமாக இருக்கிறதா? எதை செய்தாலும் ஒரு நிம்மதி இல்லையா? எதிர்காலத்தை நினைத்தால் பயமாகவும் கடந்த காலத்தை நினைத்தால் கவலையாகவும் இருக்கிறதா? அப்படியானால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாமனிதன் நமக்காகச் சொல்லிச் சென்ற ரகசியங்களை கேட்க வேண்டிய நேரம் இது. அவர் சொன்னார், "நீ ஒரு சிங்கம், இந்த சிறு கவலைகளுக்கு அஞ்சாதே" என்று. மன அழுத்தத்தை வேரோடு பிடுங்கி எறிய சுவாமி விவேகானந்தர் வழங்கிய அந்த 10 மந்திரங்கள் இதோ. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் மந்திரங்கள். 1வது மந்திரம், பொறுப்பேற்றுக்கொள். உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பு. உன் தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அடுத்தவர்களை குறை சொல்வதை நிறுத்து. உன் தலையெழுத்தை நீயே எழுதுகிறாய் என்பதை உணர். 2வது மந்திரம், பயத்தை எதிர்கொள். எதைக் கண்டு பயப்படுகிறாயோ அதை எதிர்த்து நில். பயந்து ஓடினால் அது உன்னை துரத்திக் கொண்டே இருக்கும். தைரியமாக திரும்பி நின்றால் பயம் உன்னைக் கண்டு ஓடும். 3வது மந்திரம், உன்னுடன் பேசு. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன்னோடு நீயே பேசிக்கொள். இல்லையென்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த மனிதரை சந்திக்கும் வாய்ப்பை நீ இழந்து விடுவாய். 4வது மந்திரம், வலிமையே வாழ்க்கை. வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம். உன் உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் விஷமாக கருதி தள்ளிவிடு. 5வது மந்திரம், ஒரே ஒரு இலக்கு. ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள். அதையே உன் வாழ்க்கையாக மாற்று. அதையே கனவு காண். அந்த லட்சியத்திற்காகவே வாழ். வெற்றி உன் காலடியில் கிடக்கும். 6வது மந்திரம், நிகழ்காலத்தில் வாழ். கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படாதே. எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. நிகழ்கால பணியை சரியாக செய். எதிர்காலம் தானாக சிறப்பாக அமையும். 7வது மந்திரம், உனக்குள் தேடு. உனக்கு தேவையான அனைத்து வலிமையும் உனக்குள்ளேயே இருக்கிறது. நீயே உனக்கு சிறந்த நண்பன். நீயே உனக்கு சிறந்த எதிரி. 8வது மந்திரம், சுயநலத்தை தவிர். சுயநலம் என்பது மரணம். பொதுநலமே வாழ்க்கை. அடுத்தவர்களுக்கு செய்யும் சிறு உதவி கூட உன் மன அழுத்தத்தை மாயமாய் மறைக்க செய்யும். 9வது மந்திரம், தன்னம்பிக்கை கொள். 33 கோடி தேவர்களை நீ வணங்கினாலும் உன்மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உனக்கு விமோசனம் இல்லை. 10வது மந்திரம், நிதானமாக இரு. கடல் அலைகளைப் போல கவலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீயோ கடலைப் போல ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்க பழகு. வாழ்க்கையில் வெற்றி பெற இன்னும் ஆழமான அடுத்த 10 மந்திரங்கள். 11வது, விதியை மாற்றும் உழைப்பு. சோம்பேறித்தனம் என்பது உயிருடன் இருக்கும்போதே மரணத்திற்கு சமம். கடின உழைப்பும் தளராத முயற்சியுமே ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து சாதனையாளனாக மாற்றும். 12வது, நேர்மறை எண்ணங்கள். உன் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே நீ மாறுகிறாய். நீ உன்னை பலசாலி என்று நினைத்தால் பலசாலியாவாய். பலவீனன் என்று நினைத்தால் பலவீனமாவாய். எப்போதும் நேர்மறையாக சிந்தி. 13வது, உண்மையை நேசி. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்துவிடாதே. உண்மையான பாதை கடினமாக இருந்தாலும் அதுவே உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். 14வது, பயம் அறியா இதயம். உலகில் உள்ள அத்தனை தீமைகளுக்கும் காரணம் பயம்தான். பயமே மரணம். பயமே பாவம். நீ பயத்தை வென்றுவிட்டால் இந்த உலகம் உன் காலடியில் இருக்கும். 15வது, தூய்மையான உள்ளம். புறத் தூய்மையை விட மனத் தூய்மை முக்கியம். யாருடைய உள்ளம் குழந்தையின் உள்ளத்தைப் போல தூய்மையாக இருக்கிறதோ அவனிடம் இறைவன் குடிகொள்கிறான். 16வது, தோல்வியை கண்டு கலங்காதே. 1000 முறை நீ தோற்றாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது. 17வது,
புத்தகங்களை விட அனுபவம் மேலானது. 1000 புத்தகங்களை படிப்பதை விட ஒரு சிறிய அனுபவம் உனக்கு அதிக அறிவை தரும். உன் அனுபவமே உனக்கு சிறந்த ஆசான். 18வது, எதையும் எளிதாக பார். வாழ்க்கை போராட்டங்களை ஒரு விளையாட்டாக பார். எப்போது நீ வாழ்க்கையை ஒரு சுமையாக பார்க்கிறாயோ அப்போதே நீ தோற்கத் தொடங்கிவிடுகிறாய். 19வது, அமைதியே ஆற்றல். அதிகமாக பேசுபவனை விட மௌனமாக இருந்து தன் ஆற்றலை சேமிப்பவனே அதிக காரியங்களை சாதிக்கிறான். அமைதி என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய வலிமை. 20வது, மரணமில்லா புகழ். வாழும் காலத்தில் மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக இரு. நீ இறந்த பிறகும் உன்னை பற்றி உலகம் பேச வேண்டுமென்றால் சுயநலமின்றி வாழப் பழகு. நண்பர்களே, மன அழுத்தம் என்பது உங்கள் மனதின் பலவீனம் மட்டுமே. விவேகானந்தர் சொன்னது போல, எழுந்திருங்கள், விழித்திருங்கள், உங்கள் இலக்கை எட்டும் வரை நில்லாமல் ஓடுங்கள். விவேகானந்தரின் இந்த 20 தத்துவங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் மன அழுத்தம் மறைந்து மாபெரும் மன வலிமை பிறக்கும். இந்த வீடியோ ஒருவருடைய வாழ்க்கையையாவது மாற்றும் என்று நீங்கள் நம்பினால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இது போன்ற பல உத்வேகமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்களே உங்கள் தலைவிதியை உருவாக்குபவர். நன்றி.